புதுசா நம்ம தமிழ் சினிமால பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நாங்க யோசிக்கல. ஓகே நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு அளவுக்கு இப்போ 100%னா அதுல ஒரு 70 ஆச்சும் நம்ம எதிர்பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஓகே. அந்த படத்தை அதெல்லாம் நாங்க கம்பேரே பண்ணல. பார்ப்போம். நல்லா இருக்கும். சிறுத்தை சிவா பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு ப்ரோ. அதனால ரொம்ப வெயிட்டிங்லாம் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா வைக்க வேணாம். அப்படின்னா லியோவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா வச்சு போனோம். லோகேஷ் கனகராஜ் எல்லாம் நம்பணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல படம் லைட்டாக லாக் அடிச்சிருச்சு எப்படியும். அதனால சாட்டிஸ்ஃபை எக்ஸ்பெக்டேஷன் எதுலையும் வைக்கிறது தப்பு தான் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். நார்மலாக தான் இருக்கேன். நீங்க பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் நீங்க நம்புனாங்க ஃபர்ஸ்ட். நீங்க நம்புனா தான் அவங்க கரெக்டா எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்துல சிவா சார் எடுக்குவாருங்க, நம்பிக்கை இருக்குதுங்க. ஏன்னா அவர் இன்னும் இப்போதான் டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸை டச் பண்றாரு. ஸோ அந்த விதத்துல நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தான் அதை ட்ரை பண்ணா சக்சஸ் ஆகும்னு சொல்றீங்க. ஆனா யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணாதான் அது தெரியுங்க. வாய்ப்பு கொடுத்தா தான் தெரியுங்க. அதுதான் சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. செதுக்கிடுவாரு. ஆனா ரோலெக்ஸ்க்கு அப்புறம் இதை பத்தி தான் பேசுவாங்க. அப்போதே ரோலெக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ கங்குவா அதை பத்தி தான் பேசுவாங்க. பார்த்தேன். நல்லா இருக்கு. புதுசா எடுத்திருக்காங்க. தமிழ் சினிமால இந்த மாதிரி படம் தான் அதிகமா வரணும். ஸோ சூர்யாவை இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுல சூப்பரா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் சிவா எப்படி எடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு. ஏன்னா பயங்கரமா வெயிட் பண்றோம் சூர்யா ஃபேன்ஸ். இப்போ கடைசியா அவர் ரோலெக்ஸ் கேரக்டர் பண்ணாரு. தரமா இருந்துச்சு. இதுல எதனா புதுசா ஒரு மாத்தி எதனா பண்றாரு, அது ஃபேன்ஸ் பேசுறாங்களான்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகே அதான் ப்ரோ, எல்லாருமே மரண வெயிட்டிங், அவ்வளவுதான் சொல்ல முடியும். வரட்டும், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாகுமலி ரேஞ்சுக்கெல்லாம் எதிர்பார்க்கல. அது அவங்க காட்டுறது வந்து ஃபேண்டசியா எடுத்திருக்காங்க. ஸோ பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. பாகுபலி ரேஞ்செல்லாம் எக்ஸ்பெக்டேஷன்லாம் இல்லை ப்ரோ. புதுசா நம்ம தமிழ் சினிமால பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நாங்க யோசிக்கல. ஓகே நல்லா இருக்கணும்னா நம்ம ஒரு எதிர்பார்ப்போம் இல்லையா? ஒரு அளவுக்கு இப்போ 100%னா அதுல ஒரு 70 ஆச்சும் நம்ம எதிர்பார்ப்போம்ல. அந்த மாதிரி ஓகே. அந்த படத்தை அதெல்லாம் நாங்க கம்பேரே பண்ணல. பார்ப்போம். நல்லா இருக்கும். கண்டிப்பா இருக்கும். பயங்கரமா இருக்கும். மியூசிக்லாம் யாரு போட்டிருக்கா? தேவிஸ்ரீ பிரசாத். அவரு வழக்கம் போல எடுத்து போட்டிருப்பாரு. புரியல. சிஜி அதெல்லாம் குறை சொல்ற மாதிரி இல்ல ப்ரோ. நல்லா தான் இருக்கு. ஓகே சூர்யாவோட ஆக்டிங் பயங்கரமா எப்பவுமே படம் எப்படி இருக்கோ அது ஒரு சைடு. சூர்யாவோட ஆக்டிங் கண்டிப்பா நல்லா இருக்கும். அவருக்கோசம் போய் படத்தை பார்க்கலாம் கண்டிப்பா. சிறுத்தை சிவா மேல நம்பிக்கை இல்ல. பட் பார்க்கலாம். அவர் எதனா புதுசா ட்ரை பண்ணா பார்க்கலாம். நல்லா இருக்கு. பார்த்தேன் ப்ரோ. பயங்கரமா இருக்கு ப்ரோ. சிவான் டீம் வந்து ரொம்பவே எதிர்பார்த்து கொடுத்துருக்காங்க. நிறையவே ரொம்ப நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனா சொதப்பல் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா பார்க்கும் போதே நிறைய தெரிஞ்சு ரொம்ப எஃபெக்ட் போட்டுருக்காங்க. சிஜி சிஸ்டம்லாம் நிறைய போட்டுருக்காங்க. அந்த கத்தி ஃபர்ஸ்ட் சீன்ல அந்த டீசர்ல காமிச்சிருப்பாங்க. புலி வர சீன்ல அந்த புலி ஃபைட், அப்புறம் முதல்ல கூட ஃபைட் போடுற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. சூர்யாவை வேற மாதிரி பார்க்கலாம். வேற ஒரு டிஃப்ரெண்ட் இதுல பார்க்கலாம். பயங்கரமான எதிர்பார்ப்பு. ட்ரைபிள் கதை அப்புறம் காட்டுல நடக்கிற மாதிரி. மியூசிக்லாம் வேற லெவல்ல இருக்கு. புரியல ப்ரோ. சாட்டிஸ்ஃபைடா இருக்கு. ரொம்பவே அந்த ப்ரோமோ காமிக்கும் போது அந்த கங்குவா அந்த பீஜம்லாம் சூப்பரா இருந்துச்சு. பார்க்கும் போதே அப்படியே எப்படி நம்மளுக்கு புல்லரிக்கும் அந்த மாதிரி இருந்துச்சு ப்ரோ. ரோலெக்ஸ்க்கு அப்புறம் இதுதான் கங்குவா. பண்ணிடுவாரு ப்ரோ. ஏன்னா இவ்வளவு காமிச்சிருக்காரு. சொதப்பல் பண்ணா அந்த கேரக்டரே வேஸ்ட் பண்ண மாதிரி தான் இருக்கும். அதனால சொதப்பல் பண்ண மாட்டாரு. ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ்மெண்ட் கதை தான் வச்சிருப்பாரு நினைக்கிறேன். சூப்பரா இருக்கு ப்ரோ. வேற லெவல்ல இருக்கு. செதுக்கிடுவாரு. ஆனா ரோலெக்ஸ்க்கு அப்புறம் இதை பத்தி தான் பேசுவாங்க. அப்போதே ரோலெக்ஸ் தான் சொல்லியிருந்தாங்க. இப்போ கங்குவா அதை பத்தி தான் பேசுவாங்க. நல்லாவே நான் வெயிட் பண்றேன் ப்ரோ. வெயிட்டிங்ல தான் இருக்கேன். ஐ வெயிட்டிங். பார்த்தோம் ப்ரோ. நல்லா பரவாயில்ல ப்ரோ. கொஞ்சம் ரொம்பலாம் இல்லை. ரொம்ப எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. எப்படின்னா கலர் கிரேடிங் கொஞ்சம் அந்த வில்லன் ஷேடுக்கு வந்து ஃபயர் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சூர்யாவுக்கு வந்து கொஞ்சம் கூல் மோடில் கொடுத்துருந்தாங்க. கலர் கிரேடிங் இன்னும் கொஞ்சம் சேச்சுரேஷன் கம்மி பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. விஎஃப்எக்ஸ் சிஜி ஒர்க்கு பொறுத்த வரைக்கும் அந்த crocodile அந்த ஐ ஷாட்லாம் முழிக்கிறப்ப வந்து கொஞ்சம் பெட்டராகவே இருந்துச்சு ப்ரோ. முன்னாடி அளவுக்கு விஎஃப்எக்ஸ்லாம் இப்போ கொஞ்சம் தமிழ் சினிமாவில் கொஞ்சம் பெட்டராகிட்டே வருது. சிஜி ஒர்க்ஸ் கண்டென்ட்ல அதே மாதிரி ஃபோக்கஸ் சிறுத்தை சிவா பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் படமே பெட்டராக வந்துடும். 10 லாங்குவேஜில் ஃபர்ஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணுறாங்க. வேற சூர்யாவுக்கு ஒரு நல்ல பிரேக் த்ரூவாக இருக்கும்னு நினைக்கிறோம் ப்ரோ. சிறுத்தை சிவா பார்த்தா கொஞ்சம் பயமா இருக்கு ப்ரோ. அதனால ரொம்ப வெயிட்டிங்லாம் இல்லை. எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா வைக்க வேணாம். அப்படின்னா லியோவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் ஓவரா வச்சு போனோம். லோகேஷ் கனகராஜ் எல்லாம் நம்பணும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகே நல்லா போயிட்டு இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல படம் லைட்டாக லாக் அடிச்சிருச்சு எப்படியும். அதனால சாட்டிஸ்ஃபை எக்ஸ்பெக்டேஷன் எதுலையும் வைக்கிறது தப்பு தான் ப்ரோ. எக்ஸ்பெக்டேஷன் வேணாம். நார்மலாக தான் இருக்கேன்.
எக்ஸ்பெக்டேஷன் அந்த அளவுக்குலாம் இல்லை. ஏன்னா சிறுத்தை சிவா போன போன கொடுத்தது அப்படி, அதனால ஒன்றும் இல்லை. பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஒரு புது விதமான ஒரு புது டைமென்ஷன் ஆஃப் சூர்யா சாரை பார்த்தோம், புது டைமென்ஷன் ஆஃப் சிவா சாரே பார்த்தோம். எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கு இல்லைங்களா, சிவா சார் இப்படி எடுக்குவாருங்களான்ட்டு. ஸோ அது பிரேக் பண்ண மாதிரி ஒரு நம்பிக்கை வந்துச்சு. மியூசிக் சூப்பரா இருக்கு. ஆப்வியஸா அவரு குறை சொல்லவே முடியாது. புஷ்பால இருந்து அப்படியே கண்டினியூ ஆயிட்டே வந்திருக்கு அந்த எப்படி சொல்றது, அந்த சக்சஸ் ரேட்டு, அந்த ஃபயர். கரெக்டா எக்ஸாக்டா சொல்லணும், ஃபயர். அது எல்லாமே பார்த்தேன். கொஞ்சம் லைட்டா வைக்கிங்ஸ் மாதிரி இருக்கு, வைக்கிங் சீரீஸ் அது அந்த மாதிரி இருக்கு. அந்த அந்த எஃபெக்ட் எல்லாம் எனக்கு பார்க்கும்போது வந்துட்டு போகுது. ஸோ நல்லா இருக்குதுங்க, கொஞ்சம் டிஃப்ரெண்டா. இல்ல, பாகுபலி அது ஒரு டிஃப்ரெண்ட்டுங்க. இது வந்து ஃப்ரிக்ஷன், அது ஃப்ரிக்ஷன் தான். நான் என்ன சொல்ல வரேன்னாக்கா, அது வேற இது வேற, அப்படிதான் நான் சொல்ல வரேன். அது கூட கம்பேர் பண்ண வேணாம். ஆமாங்க. அவர் பண்ணியிருக்காருங்க, நல்லா பண்ணியிருக்காருங்க, பண்ணுவாருங்க. அவர் அவர் ஆக்டிங் பத்தி நம்ம பேசுறதுக்கு தகுதியே இல்லை. ஏன்னா அவரு இந்த ஃபிலிமை ஓகே பண்ணியிருக்காருன்னா அதுக்கு ஹோம்ஒர்க் பண்ணி தான் பண்ணுவார். ஆப்வியஸா நம்பிக்கை இல்லாமலாம் பண்ண முடியாது. நம்ம அவர் ஆக்டிங்கை பத்தி சொல்றதுக்கு எவ்வளோ தகுதி இல்லை. ஸோ அவர் நல்லா பண்ணியிருக்காருங்க, அது டீசர்லேயே தெரியுது கிளீனா. ஆமா 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 ஆப்வியஸ். நீங்க பாத்தீங்கன்னா அந்த லுக்கே டிஃப்ரெண்டா இருக்குது. லைக் ஸ்டைலிஷாவும் இருக்குது லுக்கு, ஹிஸ்டாரிக்கலாவும் இருக்குது. ஆனா நீங்க ரோலெக்ஸை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னாக்கா, ரோலெக்ஸ் அது வேற மீட்ரு, இது வேற மீட்ரு. இது ஃபுல் அண்ட் ஃபுல் பெர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் ஃபிலிமா இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. 3Dல இருக்கிறாரு. சிறுத்தை சிவாக்கு 3D கிராபிக்ஸ்லாம் செட் ஆகுமா? ஒரு சங்கர் சாரு ராஜமௌலி போன்ற ஒரு முயற்சி பண்றாரு. முயற்சி எப்படி சப்போர்ட் பண்ணலாமா இல்ல எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, நீங்க பாத்தீங்கன்னா யாரா இருந்தாலும் நீங்க நம்புனாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க நம்புனா தான் அவங்க கரெக்டா எடுப்பாங்க. ஸோ அந்த விதத்துல சிவா சார் எடுக்குவாருங்க, நம்பிக்கை இருக்குதுங்க. ஏன்னா அவர் இன்னும் இப்பதான் டிஃப்ரெண்ட் ஜான்ரா ஆஃப் ஃபிலிம்ஸை டச் பண்றாரு. ஸோ அந்த விதத்துல நீங்க நம்பிதான் ஆகணும். ஏன்னா இப்போ நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட ஆளுங்க மட்டும் தான் அதை ட்ரை பண்ணா சக்சஸ் ஆகும்னு சொல்றீங்க. ஆனா யாரா இருந்தாலும் ட்ரை பண்ணாதான் அது தெரியுங்க. வாய்ப்பு கொடுத்தாதான் தெரியுங்க. அதுதான் படத்துக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, வெயிட்டேஜ் இருக்கு. ஆனா அதுக்கு அது சேம் டைம் எக்ஸ்பெக்டேஷன் வைக்க கூடாதுன்னு இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வச்சா அது நம்ம வேற ஒன்று யோசிச்சுட்டு வருவோம், அது சப்பையாயிடுமோன்றதுனால எக்ஸ்பெக்டேஷன் வைக்க மாட்டேன் நான் எந்த ஃபிலிம்க்கு இருந்தாலும். ஸோ சாரோட நடிப்பை பார்க்க போவேன். சிவா சார் எந்த அளவுக்கு சூர்யா சார் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றது நான் பார்க்குறேன். ஒரு 10 லாங்குவேஜ் ரிலீஸ் ஆகுதுங்கிறப்போ அதோட எஃபெக்ட் எந்த அளவுக்கு இருக்கும்? அந்த அளவுக்கு எஃபெக்ட் போட்டிருப்பாங்க. இல்ல, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரா இருந்தாலும் பேன் இண்டியா பண்ணணும்னு முடிவு எடுத்துட்டாலே அது வந்து பேன் இண்டியா பண்ணணும்னு பண்ண மாட்டாங்க. அந்த ஸ்டோரி அது டிமாண்ட் பண்ணும். ஸோ இது 10 லாங்குவேஜ்ல பண்றாங்கன்னா அந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்றதுனால மட்டும்தான் அது பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கும்போது ஆப்வியஸா அது போய் தான் ஆகணும். ஸோ அதனால எல்லா ஃபிலிம்ஸும் பேன் இண்டியா பண்ணலாமா பண்ண முடியாது. அந்த ஸ்டோரி டிமாண்ட் பண்ணும், அவ்வளவுதான் மேட்டர். கதையை பொறுத்து தான் அது. ஸோ அந்த கதை நல்லா இருக்க வசி தான் 10 லாங்குவேஜஸ்ல இருக்குது. அவங்க எல்லாமே ஹோம்ஒர்க் பண்ணி தாங்க பண்ணுவாங்க. எக்ஸ்பெக்டேஷன் ஜாஸ்தி இருக்கு சூர்யா சார் மேல, அவர் ஆக்டிங் எப்படி இருக்க போகுதுன்றதுனால. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் அப்படியே இருந்தால் நல்லா இருக்கும். அதுக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு மேல போனா நம்மளுக்கு மாதிரி ஆயிடும். இல்ல, இதுவே ஓகே தான். இதுவே கொஞ்சம் சர்ப்ரைசிங் ஃபேக்டர்ஸ் தான். நம்ம வேற வேற டைமென்ஷன் ஆஃப் சூர்யா சாரை பாக்குறோம், ப்ளூ ஷேட்ல பாக்குறோம், ரெட் ஷேட்ல பாக்குறோம். ஸோ இதே வேற வேற சூர்யா சாரை தான் காமிக்கிறாங்க. இதே போதும், இன்னும் நம்ம பார்க்க வேண்டியது நிறைய இருக்குது. ஸோ கம்மியா காமிக்கிறது தான் நல்லதுங்க.